நம்ம சிம்புவும் சிவகார்த்திகேயனும் உண்மையில ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க. சமீபத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப கூட சிம்பு தாங்க முதலாக குரல் கொடுத்து அவருக்காக நின்னாரு. அது மட்டும் இல்லைங்க, சிம்பு தான் மனசுல பட்டதை ரொம்ப வெளிப்படையா கூறக்கூடியவர். அதனாலே அவர் வந்துட்டு பல சிக்கல்ல மாட்டி பாருங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிம்பு நடிச்ச பல படங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு சரியா மக்கள் கிட்ட பேசப்படல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்த சிம்புவுக்கு அடிச்சது லக்கு அப்படின்ற மாதிரி அச்சம் என்பது மடமையடா படம் வெளியே வந்துச்சுங்க. ஏவைஎம் படத்துக்கு அப்புறமா சிம்புவோட பழைய மார்க்கெட்டை மறுபடியும் புடிச்சாங்க. அதாவது இப்ப அவர் வந்துட்டு முன்னணி நடிகர்கள் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இப்ப அவரு சினிமா துறையோட உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பல ரசிகர்கள் எல்லாமே பயங்கர குஷியா வந்துட்டு இருக்காங்க சிம்புவோட அச்சம் என்பது மடமேடா படத்தை நினைச்சு. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய ட்ரிபிள் ஏ படம் கூடிய சீக்கிரமா வந்துட்டு வெளியே வர இருக்கு. அந்த படமும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சிவகார்த்திகேயனும் சிம்புவும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள தொழில்முனை போட்டி இருந்துகிட்டு தானங்க இருக்கும். அதாவது சிவகார்த்திகேயனா சிம்புவா அப்படின்ற மாதிரி. சிவகார்த்திகேயனா இப்ப டாப்ல இருக்க ஒரு ஆக்டர் தாங்க. அதாவது அவர் நடிச்சு வெளிவந்த சமீபத்தில் அவர் நடிச்சு வெளிவந்த ரெமோன்ற படம் மக்கள் கிட்ட பயங்கர வரவேற்பு பட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, தெலுங்குலயும் வந்துட்டு வசூல் சாதனை படைச்சிருச்சுங்க. இதனால சிவகார்த்திகேயனை இனி வர படங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த தொழில்முனை போட்டி பயங்கரமா வந்துட்டு வெடிச்சிருக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன இருந்தாலும் சிம்பு கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதாவது, நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே இருக்கிறதுனால நான் இந்த உயரத்துக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல சிவகார்த்திகேயன் இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறது உண்மையிலே அவருடைய கடின உழைப்பையும் போராட்டத்தையும் தான் குறிக்குது. கண்டிப்பா சிவகார்த்திகேயனை பாராட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பு சொல்லியிருக்காங்க. சிம்புவோட இந்த தன்னடக்கமான பதிலுக்கு அங்க இருந்து எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்திட்டாங்களாங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? தொடர்ந்து எங்க சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்